ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டீல் பண்ணி வித்துட்டு இருக்காங்கங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வாட்ஸ்அப் வந்து திருடுறாங்கிறது நமக்கு உண்மையிலேயே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் வந்து இப்போது கோவிட்-19 போயிட்டுருக்க இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ரொம்பவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு மெசேஜஸாக இருக்கட்டும், ஸோ வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட் வரப்போகுது. ஸோ ஃபேஸ்புக் மூலியோ இப்போ நீங்கள் அமேசான்லேயே ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வருதோ, ஸோ நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் இனிமேல் வாட்ஸ்அப்லேயும் வரப்போகிற மாதிரியும் கொண்டு வர போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாட்ஸ்அப் வந்து உண்மையிலே சேஃபாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே சேஃப் கிடையாதுங்க. எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக் கம்பெனிக்காரன் நம்மளோட இவ்வளோ பெரிய டேட்டாஸை வந்து நம்ம தெரியாமல் நம்மளோட டேட்டாஸை வந்து இது ஸ்டீல் ஆகுது. ஸோ ப்ரைவசிங்கிறது சுத்தமாகவே கிடையாது ஃபேஸ்புக்கில்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பும் இப்போ யார் ஓன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் கம்பெனி தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் செக்யூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே செக்யூரிட்டி வந்து கிடையாதுங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப் இல்லைனா நான் இப்போ வேறு எது யூஸ் பண்ணுறது அப்படின்னா டெலகிராம். ஸோ டெலகிராம் ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஏகப்பட்ட டவுன்லோட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலகிராம் ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் டெலகிராமில் யாருக்காவது நீங்கள் சீக்ரெட்டாக சாட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் நம்பர் இல்லாமல் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட யூசர் நேமை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூட, ஸோ அந்த ஒரு யூசர் நேம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணலாம். ஸோ இது உண்மையிலே கேட்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்தே தவிர அது யாருமே படிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட் சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டெலகிராமில். ஸோ இதையும் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஒருத்தருக்கு 265, 261 மெம்பர்ஸ் மேலே ஆட் பண்ண முடியாது. ஸோ டெலகிராமில் வந்து அப்படி கிடையாது. உங்களால் வந்து 1 மில்லியன் பேர் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். இது உண்மையிலே கேட்கவுமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்கள் டெலகிராம் வந்து ரொம்பவுமே சேஃப். அதோட கூலான ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் டெலகிராமோட ட்ரிக்ஸை பற்றி நான் டெஃபினட்டாக எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன்னா, வாட்ஸ்அப் சேஃபாக டெலகிராம் சேஃபான்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாகவே சேஃப் கிடையாது. நான் 100% நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் வந்து டெலகிராம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாள் முன்னாடி என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விட்டரில் வந்து ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப் கம்பெனி டேக் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து எனக்கு சொல்லுங்கன்ட்டு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் லோகோ போட்டு ஒரு ஹேக்கர் வந்து அதுக்குள்ளே பூந்துருக்காங்க. என்ன இது வந்து வாட்ஸ்அப்போட அந்த ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஒரு யூசர் வந்து வாட்ஸ்அப் வந்து ட்விட்டரில் டேக் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் கம்பெனிலேருந்து இது மாதிரி எனக்கு வந்திருக்கு, இது உண்மையானு கேட்டதுக்கு. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஃபேக்கான நியூஸ், இது நீங்கள் நம்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் சம்திங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜில் பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் இந்த இது கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாகவே எதுவும் கோடு எதுவும் கேட்கணும் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கூட, வாட்ஸ்அப்லேருந்து அஃபிஷியலாக ஒரு மெசேஜ் வருதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஒரு டிக் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நான் சேஃப் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து டெலிகிராமை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் அமீர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சியர்ஸ்.